மற்ற இண்டஸ்ட்ரியை விட வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒன்று. இந்த வீடியோ கேம் மார்க்கெட்டுக்குள்ள பல கன்சோல் வந்திருக்கு, பல கன்சோல் போயிருக்கு, பல கேம்ஸ் வந்திருக்கு, பல கேம்ஸ் போயிருக்கு. எல்லாமே மக்கள் மனசை நின்னதும் இல்லை, மார்க்கெட்ல இருந்து ஜெயிச்சதும் இல்லை. இந்த வரிசையில் கூகுளோட ஸ்டேடியா மக்கள் மனசை நீச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ சோல்ஜர்ஸ், கூகுள் ஸ்டேடியா. கொஞ்ச நாள் முன்னாடி கூகுள் ஸ்டேடியா பற்றின ஒரு நியூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ பொதுவாக கூகுள் ஸ்டேடியா பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கன்சோலோ இல்லை ஒரு டிவைஸோ கிடையாது, இது ஒரு சர்வீஸ் தான். இந்த சர்வீஸ் மூலிமா நீங்கள் ஒரு ட்ரிபிள் ஏ கேமை, அதாவது GTA, அப்புறம் சைபர் பங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸை உங்களோட மொபைலையும் விளையாட முடியும், உங்களுடைய டிவியில் விளாட முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அம்மாவோட கூட விளாட முடியும். எங்கிட்ட பிசியில் ப்ரோ, எங்கிட்ட கன்சோலில் ப்ரோ அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம். இந்த சர்வீஸ் மூலிமா நீங்கள் இதில் வேணால் விளாட முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் ஏன் இந்தியாவில் வராமே போயிடுச்சு? அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரைசன் ஃபால் தான் இந்த விட தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ சோல்ஜர்ஸ், ஓவராக ஷோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. கூகுள் நவனே தான் எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. அவர் யாருன்னா நம்ம சுந்தர் பிச்சை. இவர் இல்லையா? கூகுளோட சிஇஓவான சுந்தர் பிச்சை தான். இவரை பத்தின ஆடியோ புக்கை நான் ரீசெண்டா கேட்டிருந்தேன். அது எங்க அப்படின்னா நம்ம குக் எஃப்எம்ல. குக் எஃப்எம்ல 3000க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இந்த மாதிரியான பல இந்திய மொழிகள்ல ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. இது நீங்க கேட்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு வெறும் 399 மட்டும்தான். இது மத்தவங்களுக்கு. நம்ம சோல்ஜர்ஸுக்கு A2050 அப்படின்ற பொம்மை கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% ஆஃப் ஆகி வெறும் 199 மட்டும் கட்டினா போதும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபீட்பேக் மற்றும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி அனுப்பி விடுங்க. குக் எஃப்எம்க்கும் அது தெரிய வரும். ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரைஸ் ஆஃப் கூகுள் ஸ்டேடியா. 2019 GDC ஈவெண்ட்ல கூகுள் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களோட கிளவுட் கேமிங் ப்ராஜெக்டான கூகுள் ஸ்டேடியா. கிளவுட் கேமிங் அப்படின்ற விஷயம் இதுக்கு முன்னாடி பல நாள்ல ஆய்வுக்கு உட்பட்டு இருந்தது. என்னுடைய மாதிரியான சில கம்பெனிகள் அதுக்கான சர்வீஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கூகுள் மாதிரியான இவ்வளோ பேர் நிறுவனம் இந்த மாதிரியான சர்வீஸை கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒன்று பலருக்கு இது மேல ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. ஓகே ப்ரோ, கிளவுட் கேமிங் சொல்றீங்களே, கிளவுட் கேமிங் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். கிளவுட் கேமிங் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. கிளவுட் கேமிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஒரு ட்ரிபிள் ஏ கேம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்சோல் வேணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசி வேணும். அப்போ தான் அந்த கேம்ஸ் விளாட முடியும். எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பாக்ஸ் வேணும், இல்லை ஒரு பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளே ஸ்டேஷனை காசு கொடுத்து வாங்கி தான் விளையாடணும். ஆனால் எந்த ஒரு பெரிய டிவைஸே இல்லாமல் ஒரு கேம் உங்களால் ஆட முடியுமா கேட்டிங்க அப்படின்னா இந்த கிளவுட் கேமிங்கில் உங்களால் ஆட முடியும். அதாவது ஒரிஜினல் கேம் கூகுளோட சர்வரில் ப்ளே ஆகிட்டு இருக்கோம். அதில் அவுட்புட் உங்களோட மொபைல்லையோ இல்லை உங்கள் பிசிலையோ கிடைக்கும். நீங்கள் கூட இன்புட்டை வச்சுக்கிட்டு அந்த கேம் ப்ளே பண்ணிவிட்டு அது அவுட்புட் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ இந்த ஒரு காரணத்தால இன்டர்நெட் மட்டும் போதும் நீங்கள் அந்த கேமை விளையாடுறதுக்கு. இல்லைன்னா கூட பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ட்ரிபிள் கேம் ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டு விலையுறுந்த ஒரு கன்சோலோ இல்லை விலையுறுந்த ஒரு கேமிங் பிசியோ பில் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த சர்வீஸை வாங்கிட்டீங்களா, மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அந்த கேமை ஆடிக்க முடியும். இல்லை ஸ்க்ரீன் சிறுசாக இருக்குது அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் டிவிலையும் போட்டு ஆட முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணி ஒரு டிவைஸை வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இது கேட்கறதுக்கு உண்மையில தான் இருந்திருக்கும். உண்மையிலே கூகுள் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கூகுள் சைடில் இருந்து ஸ்டேடியாவில் நீங்கள் 1080p மட்டும் இல்லாமல் 4Kல 60 FPS மேலே விளையாட முடியும் அப்படின்ட்டும் கூகுள் ஸ்டேடியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் 8K கொண்டு வருவோம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் கேட்ட ஒன்று கேமர்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸும் கொண்டு வர போகிறதா கூகுள் சொல்லியிருந்தாங்க. இது என்ன போகிற எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் அப்படின்னு கேட்பீங்க தெரியும். எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் அப்படின்னா சில கேம்ஸ் சில பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இப்போ காட் ஆஃப் வார் தவிர்த்து மற்ற காட் ஆஃப் வார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக நீங்கள் பிளே ஸ்டேஷன் தவிர்த்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் ஆட முடியாது. எக்ஸ்பாக்ஸும் சரி பிசியும் சரி உங்களை ஆட முடியாது. மிஞ்சி போனால் எம்யூட் போட்டு போடுறதுனால ஆடவே முடியும். ஸோ இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம் மட்டுமே கொடுக்கக்கூடியது தான் எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ். இந்த மாதிரி கேம்ஸை கூகுள் தயாரிக்க போதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல அறிவிப்புகள், பல அதிர்ச்சிகரமான சந்தோஷகரமான பல விஷயங்களை கூகுள் தரப்புல
இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயம் வந்து அந்த டைம் வந்து பெருசாக பேசப்பட்டிருந்துச்சு. எந்த டைம் அப்படின்னா 2019 அந்த டைமில். ஸோ எப்போறேன்ட்டு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லேயே வந்து நம்மளாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து கூகுள் ஸ்டேடியா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் போகும்போதில்ல வளர்ந்த நாடுகளுக்கு மட்டும்தான் கொண்டு வர போகிறோம், அதன் பிறகு தான் மற்ற நாடுகளுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, யூகே, கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இட்டாலி இந்த மாதிரி நாடுகளை மட்டும்தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது லிஸ்ட் இந்தியாலாம் இல்லை. இருந்தாலும் ஃபியூச்சரில் மற்ற நாளில் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ராமிஸும் கொடுத்துருந்தாங்க. கூகுள் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி யூடியூபர்ஸும் ஏகப்பட்ட கேமர்ஸும் காத்துக்கிட்டு இருந்தாங்க கூகுள் ஸ்டேடியாக்காக. எப்போறோம் அப்படின்ட்டு பல காத்துக்கிட்டு இருக்க சொன்ன மாதிரியே அந்த தேதியில் அது வந்தது. அது எப்போ அப்படின்னா நவம்பர் 19, 2019 இந்த டேட்டில் தான் கூகுள் ஸ்டேடியா ரிலீஸ் ஆகுது. கூகுள் ஸ்டேடியா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியே மொத்தம் மாறிச்சா, பிசியும் பிளே ஸ்டேஷனும் கேம் ஆடக்கூடிய தகுதி இழந்து குப்பத்தட்டிக்கு போச்சா, ஒட்டுமொத்த வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியும் தலைகீழாக மாறிச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா கூகுள் ஸ்டேடியா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்படி சொன்னா அப்படின்னா கூகுள் ஸ்டேடியா மிகப்பெரிய ஃப்ளாப். பல பேர் அதை கழுவிதான் ஊற்றி இருந்தாங்க. அதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒன்று ஏன் ஜெயிக்கல அப்படின்றதான் கண்டிப்பாக பார்த்தாகணும். கூகுள் மாதிரியான மிகப்பெரிய நிறுவனம் உருவாக்கி இருந்த இந்த சர்வீஸ் ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஃபால் ஆஃப் கூகுள் ஸ்டேடியா. கூகுள் ஸ்டேடியா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாரும் முடிஞ்சுமே கறி பூசின மாதிரி தான் அது இருந்துச்சு. ஏகப்பட்ட கேமர்ஸுக்கு இதோட சர்வீஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட யூடியூபர்ஸே வந்து இதை கழுவி ஊற்றி வச்சுருந்தாங்க. எல்லாருமே பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட லேட்டன்சி தான். ஸோ பொதுவாக நம்ம ஒரு கேம் ஆடும்போது திடீர்னுட்டு வந்து கேம் ஹேங் ஆகி இல்லாட்டா செக்காச்சு அப்படின்னாலே நம்ம பக்கம் காண்டாகும். ஏன்னா ஃப்ரேம் ட்ராப் போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாது. அப்படியே லைட்டாக வரும்போது நமக்கு கடுப்பாகும். இல்லைன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளவுட் கேமிங் அப்படின்றதுனால நம்ம கூட இன்புட் சர்வருக்கு போயிட்டு சர்வர்லேருந்து அவுட்புட்டாக கேம் வரணும். ஸோ இதுக்கு இழப்பட்ட ஒரு இது இருக்கு இல்லையா, இதில் ஏகப்பட்ட லேட்டன்சி வர்றதா பலர் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கூகுள் பல ஃபேக் ப்ராமிசஸை கூகுள் சைடில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் தான். நீங்கள் கேம் ஆடும்பொழுது உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4Kல 60 FPS ஆட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பலர் வீட்டில் இன்டர்நெட் நல்லா இருந்துமே திடீர்னுட்டு குவாலிட்டி கம்மியாக ஏறுறது அவங்கள கவனிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பல ஸ்ட்ரீமர்ஸ் இது ஒரு பிரச்சனையாகவே கூகுள் கிட்ட கொண்டு போயிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கூகுள் சேவைக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு கேமுமே அந்த டைம் வரவே இல்லை. உதாரணத்துக்கு குவாரி அப்படின்னு கேம் வந்திருக்கும். அந்த கேம் வந்து கூகுள் ஸ்டேடியாவோட எக்ஸ்க்ளூசிவ் கேம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த கேமோட பப்ளிஷர் பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு இது வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் வரும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தாலேயே அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேம் இல்லை. இந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட பல கேம்ஸ் அதன் பிறகு பின்வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கூகுள் ஸ்டேடியா வேணா மல்டி பிளாட்ஃபார்ம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மல்டி பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட கேம்ஸை வந்து விளையாடிக்க முடியும், அது இன்ஸ்டால் பண்ணி விளையாடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அல்டிமேட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் க்ளவுட் கேமிங் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கேமை உங்களோட பிசி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடிக்க முடியும், இல்லை அப்படின்னா க்ளவுட் கேமிங் விளையாடிக்க முடியும். ஸோ க்ளவுட் கேமிங் அப்படின்றது இதில் வந்து ஒரு ஆப்ஷன் தான். கூகுள் சேவை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே அது ஒரு க்ளவுட் கேமிங் பேஸ் பண்ண ஒரு சர்வீஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும். கூகுள் சேவை அப்படின்ட்டு நீங்கள் காசு கட்ட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேமுக்கும் காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது சர்வீஸுக்கு ஒரு காசு, நீங்கள் ஆட போகிற கேமுக்கு ஒரு காசு. ஸோ டபுள் த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயமே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு கேமர்ஸுக்கு. உங்ககிட்ட மாதம் காசை கொடுத்துட்டு கேமும் காசு கொடுத்ததுக்கு பதிலாக நான் ஒரே மட்டும் காசை கட்டி கன்சோலே வாங்கிடுவேன் அப்படின்ட்டு பல கேமர்ஸ் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஓவர் காஸ்டிங் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இந்த கூகுள் ஸ்டேடியாவுக்கு. இதுவே வந்து கூகுள் ஸ்டேடியா ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ப்ராப்ளம்ஸ் வித் கூகுள் ஸ்டேடியா.
கூகுள் ஸ்டேடியா ஃப்ளாப் ஆனதுக்கு இவனோட மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் இந்த கிளவுட் கேமிங் அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம் தான். இதன் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஸ்டேடியாவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த கிளவுட் கேமிங் கான்செப்ட் ஃப்ளாப் ஆனதுக்கு. முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூகுள் ஸ்டேடியா எங்கே லான்ச் ஆச்சு அப்படின்னா யூகே, ஆஸ்திரேலியா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் தான். இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு கன்சோல் இருக்கும், ஒரு பிசி இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோட கன்சோல் இருக்கு, பிசி இருக்கு அப்படின்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தான். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து இந்த கிளவுட் கேமிங்கோட சர்வீஸ் இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா பிசி வாங்க முடியாதவங்க, கன்சோல் வாங்க முடியாதவங்களுக்கு தான் இது செட் ஆகும். ஸோ நம்ம ஊரே பார்த்தீங்க அப்படின்னா பல பேர்கிட்ட பிசி கன்சோலும் கிடையாது, எல்லாமே மொபைல் தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்மான கேம்ஸ் வந்து இங்கே அதிகமாக ஆடப்படுது, அது பொதுவெளியில் பெருசாக பேசப்படுது. ஒருவேளை பிசி கன்சோல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே காட் ஆஃப் வார் பற்றியும் GTA 5 மற்றும் ஸ்டோரி கேம்ஸ் பற்றி தான் கண்டிப்பாக பேசிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி பிசி கன்சோல் வாங்க முடியாதவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஆனால் இங்கே லான்ச் பண்ணது வளர்ந்த நாடுகளுக்கு. ஸோ ஓகே, அப்படி இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு இது வந்தாலும் இது சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பொதுவாக க்ளவுட் கேமிங் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கொடுக்குற இன்புட்டை சர்வர் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வர்லேருந்து கேம் பிளே அவுட்புட்டாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடைப்பட்ட இந்த வேலைக்கு கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் இன்டர்நெட் பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொபைல் இன்டர்நெட்டை தவிர்த்து பெருசாக எல்லா வீட்லையுமே வந்து ப்ராட்பேண்ட் அப்படி விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ப்ராட்பேண்ட் அப்படின்னா தான் ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் இருக்கும், மொபைல் ஃபோனுமே ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்காது. இது மட்டும் இல்லாமல் நம்மள பல பேர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 GB, ஒரு நாளைக்கு 2 GB தான் போட்டிருப்போம். நீங்கள் க்ளவுட் கேமிங்கில் 4Kல 60 FPSல சரி வேண்டாம் 1080pல 60 FPSல ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு காலி ஆகிடும். நீங்கள் கேம் ஆட்டிருக்கும் போது திடீர்னுட்டு வந்து மெசேஜ் வரும், உங்களுக்கு 50% கோட்டா ஓவர், இன்டர்நெட் காலியாக போகுது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நெட்டு கம்மியாகிறதுனால உங்களால் வந்து ஒரு AAA கேமை என்ஜாய் பண்ணி விளையாடவே முடியாது. ஸோ பொதுவாகவே இன்டர்நெட்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த நாடுகளுக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறதுன்றதும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். இதனாலேயே வந்து இந்த க்ளவுட் கேமிங் அப்படின்றது கொஞ்சம் ப்ராப்ளம் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். டெத் ஆஃப் கூகுள் ஸ்டேடியா. ஸோ கூகுள் ஸ்டேடியா இந்த மாதிரி ஹிட் ஆகாதனால யாருமே வந்து இதை வாங்கவும் இல்லை, யூஸ் பண்ணவும் இல்லை. ஸோ இதனால் வந்து கூகுளுக்கு பெரிய ரெவன்யூ அப்படின்ட்டும் பெருசாக எதுவுமே வரல. இது ஒரு காரணத்தினால கூகுள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கூகுள் ஸ்டேடியாவை இழுத்து மூடிடுவோம், இதனால் வந்து லாபம் எதுவும் வரல, நஷ்டம் தான் வருது அப்படின்ட்டு இதை மூடிடுவோம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை செப்டம்பர் 29 கூகுள் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அறிக்கையின்படி அடுத்த வருஷம், அதாவது 2023 ஜனவரி 18 இந்த கூகுள் ஸ்டேடியா இழுத்து மூட போறதா அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கூகுள் ஸ்டேடியா மூட போறாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஆல்ரெடி கிளவுட் கேமிங்கா இருந்துச்சு இல்லையா GeForce Now, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திடீர்னுட்டு பிரைஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரூபாய், 100 ரூபாய், இது 25 ரூபாய். ஸோ என்ன எப்படியோ ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருக்கலாம், பெருசாக வரலாம், ஒரு பெரிய நிறுவனம் கொண்டு வரலாம். மார்க்கெட்டிங்கில் அது வந்து பணம் ஈட்டல அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுமே குப்பைக்கு தான் போகும். ஸோ அந்த விதத்தில் இந்த கூகுள் சேவை வந்து விதிவிலக்கு கிடையாது. என்னதான் கூகுள் தெரிச்ச பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் மக்களை கவரல, அதோட டார்கெட் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே மிகப்பெரிய ஃபெயிலியர் தான். இந்த கூகுள் ஸ்டேடியா மிகப்பெரிய ஃபெயிலியர். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஸ்டேடியாவோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அப்படின்ட்டு தெளிவாக பார்த்துருப்போம். அது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் கூகுள் ஸ்டேடியா பார்த்துருப்போம். கூகுள் ஸ்டேடியாவை இழுத்து மூட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ட்விட்டர் பேஜ் தான் போட்டிருப்போம். ஸோ லிங்க் நான் கீழே தரேன். ஸோ வந்து இந்த மாதிரி டெக் நியூஸ் பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வந்து லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ வந்து மறக்காம வந்து போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான உடனுக்குடன் நியூஸ் வந்து அதில் வந்து டக்குன்னு வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சப்ளை அப்படின்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஏழு வந்து சொல்கிறேன். சோல்ஜர்ஸ், உண்மையா அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா கூகுள் ஸ்டேடியா, இது மட்டுமே வந்து கூகுள் நஷ்டம் அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூகுள் வந்து
பல ப்ராஜெக்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க பண்ண சிலது மட்டும் தான் ஹிட்டு, பலது ஃப்ளாப்பு தான். ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணி எதெல்லாம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்ட்டு தனியாக சொல்லலாம் ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம வெயிட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். இந்த வாரத்தில் கூட ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்படியே சொல்லிக்கிறேன். சில டெக்னாலஜி வந்து சில நாளாக தொடங்கப்படும். அந்த டைம் அவங்களால சக்ஸஸ் கொடுக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த க்ளவுட் கேமிங்கும். இப்போ இந்த டைமில் கூகுளால் ஜெயிக்க முடியல. கண்டிப்பாக இவங்களுக்கு அப்புறம் யாராவது ட்ரை பண்ணி அது ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிச்சாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். உதாரணம் சொன்னா அப்படின்னா ஆர்குட்ல கூகுள் தோத்தாங்க, பட் ஃபேஸ்புக் அதை ஜெயிச்சுது. ஸோ அந்த இதில் தான் இந்த விஷயத்துலையும் யாராவது ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தேரி இருக்கு. ஸோ இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.